யும்சிக்குல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத் கன்ஃபார்ம் ஆன உயிரை மட்டும் புடிச்சு வச்சுக்கிறேன். ஓ யுருசிலில் உக்ரா, மத்ததை விட்டுறேன். புடிச்சுக்கிட்டு போன அல்லாஹ் 2 மணி நேரத்துக்கு விடணும்னா விட்டுருவான். அல்லாஹ் ஓடியாந்துரும், உடம்பு ஓடியாந்துரும், தேனி வர மாதிரி ஓடியாந்துரும், கரெக்டான இடத்துக்கு பாடிக்கு வந்து சேர்ந்துரும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இதை படிச்சுட்டு இருந்தாலும் என்ன செய்யறாரு, இப்படி நடந்தால் தான் இந்த குருடிக்கு சொல்ல இயலும். அவர் சொல்றாரு, 1 குருடி 2 குருடி 3 குருடி சோதனைகளை டெவலப் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக இப்படித்தான் நடக்கிறது. செத்து போன மனுஷன் உயிர் எடுக்கிற மாதிரி தூங்குற மனுஷனிடம் இருந்தும் ஒரு சக்தி எடுக்கப்படுகிறது. அவன் ஒரு 25% வச்சுட்டு ஒரு 75% எல்லாம் தூக்கிறான். அப்ப தூங்கும்போது அந்த கண்ணு தானே பார்க்க மாட்டேங்குது, அப்படியே தூங்கும்போது அந்த காது தானே ஏன் கேட்க மாட்டேங்குது, தூங்கும்போது அந்த மூளை கவலைப்பட மாட்டேங்குது, தூக்கிறாங்களா இடத்தையும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துறோம் நமக்கு ரெஸ்ட் தர்றதுக்காக வேண்டி. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அல்லாஹ் எத்தவப்பல் அம்புசங்கிற இந்த ஆயத்தை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். நிறைய இருக்குது. நம்ம கருவறையில் இருக்கிறோம், கருவறையில் இருக்கும்போது நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. பெரிய ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியம்னா ஆச்சரியம், அப்படி ஒரு ஆச்சரியம். கருவுல உண்டா வரும்ல, 1 மாச கரு மனுஷ கரு, 1 மாச ஆட்டுக்குட்டி கரு, 1 மாச கழுத கரு, 1 மாச யானைக்கரு, எல்லாத்தையும் எடுங்க. வைத்து அறுத்து 1 மாசம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கருவை எடுத்து ஆட்டுக்கருவை சோதனை பண்ணுங்க, மாட்டுக்கருவை சோதனை பண்ணுங்க. சைஸ்ல தான் டிஃபரெண்ட் இருக்குமே தவிர தன்மையில டிஃபரெண்ட் இருக்காது. இதுல இருக்கிற எல்லாம் அதுல இருக்கு, எந்த விதமான வித்தியாசம் இருக்காது, எந்த வேறுபாடு இருக்காது. எல்லா கருவுமே ஒரு கருவை எடுத்துக்கொண்டு இது இன்ன பிராணியின் கரு என்று அதன் அம்சத்தை வைத்து சொல்ல இயலாது. இப்படித்தான் கரு வளருதுங்க. ஒரே மாதிரி தான் எல்லா கருவும், ஆடு மாடு கழுதை குதிரை எந்த கரு வளர்ந்தாலும் சரி இதே மாதிரி தான் வளருது. வளர்ந்துட்டு எப்ப மனிதனுக்கு உள்ள அந்த குரங்கு கருவை எடுத்துக்கிறோமே, குரங்கு கரு ஒரு 3 மாச குரங்கு, ஒரு 3 மாசம் மனுஷன், ரெண்டையும் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி தான், என்ன வேறுபாடு இருக்காது. குரங்க பார்த்துட்டு தான் டார்வின் கிறுக்கு பையன் குரங்கான், கழுதைக்கு பார்த்தா அப்படி பார்க்க மாட்டான். அவன் குரங்குக்கு பார்த்தான எதை பார்க்கல, கழுதை கருவை பார்த்தாலும் அதுவும் 3 மாச கழுதையும் 3 மாச மனுஷன் அப்படித்தான் இருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சும்மா கலக்கணல் நுத்ஃபத அலகா, விந்து துளியாக இருப்பதை அலகா என்ற ஒரு நிலைக்கு நம்ம ஆக்குறோம். அலக்காவுக்கு பல வித்தியாசம் வியாக்கியானங்கள் அர்த்தம் செய்யல, நான் விட்டுறேன். அதுவே 1 மணி நேரம் எடுக்கும். அலக்கத்தை முல்கா, அலக்கா என்பதை மெல்லுகிற மெல்லப்பட்ட சதை போல இறைச்சிருக்குல, மிண்டு துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மனசு இருக்கிறான். கருவறையில் இருக்கும் பொழுது அப்பதானே கண்ணு காது மூக்கு எல்லாம் வேணும்ல, பள்ளமெல்லாம் வேணும்ல, கடிச்சு போட்டு துப்புன இறைச்சி மாதிரி இருப்பானா முழுகாத்தன், கடிச்சு போட்ட இறைச்சி மாதிரி ஆக்குறோம். சயின்டிபிக்கா அப்படி இருக்கிறான் நெசமாக கருவுல. கலக்குனல் முழுகத்தை இல்லாமல் அந்த இறைச்சியை என்ன பண்றோம், அப்புறமேல எலும்பா மாத்திரம். அதுக்கப்புறம் கசவுனல் இல்லாமல் அகமா, எலும்புக்கு மேல இறைச்சியை போத்துறோம், எலும்பு ஆக்கி எலும்புக்கு மேல இறைச்சியை போத்துறோம். போத்தி புட்டி சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர், அதுக்கு அப்புறம் தான் அவனை வேற ஒரு வித்தியாசமான படைப்பை ஆக்குறோம். அது அந்த ஸ்டேஜ்ல தான் மனுஷன வரான். இதை சோதிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, 140 240 340 440 160 நாள், 160 நாள் கடந்த பிறகுதான் அந்த கரு மனுஷ கரு தனி கழுத கரு தனியா இருக்கும். மனுஷனுக்குன்னு சில சிறப்பு உண்டாக்கணும்ல, அதுக்குன்னு உள்ள சாமான்கள்லாம் எப்ப வளரும் கேட்டா வித்தியாசமானதெல்லாம் அந்த 160 நாள் 4வது ஸ்டேஜை தாண்டின பிறகுதான் வேற ஒரு தனிப்படைப்பு ஆக்குறோம். 4 ஸ்டேஜ் வரைக்கும் கழுத குதிரை பண்ணி எல்லாம் மனுஷன் இப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றான். இதை எப்படி அன்னைக்கு சொன்னார் அவரு, 160வது நாளில் தான் மனித கரு தனி நிலைக்கு வருது, யானைக்கரு தனி நிலைக்கு வருது, குரங்கு கரு அதனுடைய ஸ்டேஜ் அடையுது என்று சொல்வதாக இருந்தால் அறுத்து கொதறக்கூடிய காலத்தில் முகமது பிறந்திருக்கணும். எப்ப பிறந்திருக்கணும், அறுத்து பாட்டா பிரிச்சு எறிகிறாங்களே இந்த காலத்துல பிறந்தாதான் சொல்ல இயலும். இந்த காலத்துல பிறந்தாலும் விவரம் இருந்தாலும் சொல்ல இயலும். எப்படி சொன்னார், கருவறையில் நீங்க இருக்கிறீங்க, கருவறையில 3 பை, கற்ப பை, அதுக்கு கூட ஒரு சவு, அதுக்கு கூட 3 பேக்குல தான் மனுஷன் இருக்கலாம். கருவறையில் டாக்டர் கேட்டுக்கலாம், நீங்க 3 விதமான மூலிகளுக்குள் தான் மனிதன் வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் அதை பத்தி பேசும்போது உலுமாத்தின் சலாஸ், 3 இருள்களுக்குள்ளே வைத்து உன்னை வளர்க்கிறேங்கிறான். கரு உண்டாவத கற்பை பைக்குள்ள ஒரு பை, பைக்குள் பை, அப்புறம் பைக்குள் பை. இந்த கற்ப பை கொஞ்சம் கனமான பை, அதுக்குள்ள கொஞ்சம் அதுக்குள்ள 3வது பைக்குள்ளதான் மனுஷன் இருக்கிறான்.
அல்ல அந்த 3 பைக்குள்ள சொல்றது எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபீ லுலுமாத்தின் ஸலாத், 3 இருள்களுக்குள்ளே வைத்து உங்களை வளர்க்கிறான். ஸாலிகுமுல்லாஹ், அவன் தாண்டா அல்லாஹ். 3 பையில இருக்குது. உனக்கு அப்படியே ஆபரேஷன் பண்ணி பார்த்தாரா அவரு முகமது? பொம்பளை கூட்டு வந்து வயிற்றுல எத்தனை கரு பார்த்தாரா அவரு? பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்ல முடியும். இப்படியான ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். இப்படி எதை பத்தி பேசினாலும், என்ன டாபிக் எடுத்து பேசினாலும், வானத்தை பத்தி பேசினா, வானம் படைக்கப்பட்டதை பேசினா, பூமி படைக்கப்பட்டதை பேசினா, பூமியில வாழ்றதை பத்தி பேச, என்ன வச்சிருக்க குறிப்பு அது பாட்டு சுபு வரைக்கும் போகும். இங்க பனி கொட்டுது, நான் மேல உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்? சுருக்கமா விளங்கிக்கிறங்க. இது ஒரு நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. நல்ல கோடை காலத்துல மக்கள்லாம் சின்ன சின்ன உட்கார்ந்துட்டு இருக்கிற காலத்துல பேசினால் அதுக்கு ஒரு தனியான மவுசு. இப்ப இங்கே மண்டையை போட்டு 2-3 கேசுகள். அதனால நம்ம என்ன செய்வோம்? இதுவரைக்கும் போதும். அதாவது இப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமறை குர்ஆன் கொஞ்சம் தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். ஏதோ நம்ம சிற்றறிவுக்கு பட்ட 4 செய்திகளை சொல்லி இருக்கிறோம். மேலை நாட்டவர்கள் எல்லாம் குர்ஆனை படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சுக்கிட்டு இது எப்படிதான் மனுஷனுக்கு சொல்ல முடியும்னு கேட்டு கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வந்துகிட்டு இருக்கு. நம்ம இஸ்லாத்துல இருந்து ஆதிவாசிகள் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். பக்கம் பேருக்கு இஸ்லாம் இருக்கு. இஸ்லாத்துடைய கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, சட்டத்திட்டம் இல்ல, தைரியமா பள்ளிவாசல்ல டவுரி வரதட்சணை வாங்குற அளவுக்கு நம்ம ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கோம். அவன் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடி வர்றான். சரி பாருங்க, இந்த மார்க்கத்தை மகத்துவத்தை வழங்கிட்டு யார் வர்றா? அவன் வர்றான். மைக் டைசன் யார் இஸ்லாத்துக்கு வர்றாங்கிறான். அவன் யூசுப் இஸ்லாங்கிறான். ஸ்டீவன்சன் பெரிய பாடகர். இன்னைக்கு உள்ள மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அன்னைக்கு உள்ள ஒரு பெரிய பாடகன். அவன் என்ன பண்றான்? இஸ்லாத்துக்கு ஓடியாடுறாங்கிறான். உலகத்திலே குத்துச்சண்டை சாம்பியனா இருந்த முகமது அலி கிலே, கேசிஎஸ் கிலே, அவனுக்கு கிடைக்காத புகழ் கிடையாது. அவன் பார்த்தான் இதுதான் கரெக்டான வழி. அப்படி தேடிக்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பாக்குறீங்க. பெரிய பெரிய யாரு எங்கெல்லாம் வர்றார்கள். அவர்கள் எல்லாம் பிலால் பிலிப்ஸ் எல்லாம் வரலாறு எல்லாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் எப்படி இருந்தவர்கள், எந்த மாதிரி சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், எப்படி வர்றாங்க? குர்ஆன் அவர்களை ஈர்க்கிறது. எந்த குர்ஆன சாம்பிராணி போட்டு கட்டி வச்சிட்டீங்களோ, எந்த குர்ஆன முகத்துக்கு மட்டும் இருக்கிறீங்களோ, அந்த குர்ஆனை சரியான முறையில் யூஸ் பண்ணீர்களேயானால் அந்த குர்ஆன் உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் பிடிப்பை ஏற்படுத்தும், அறிவை வளர்க்கும், பற்றை உண்டாக்கும், பலவிதமான ஞானங்களை உங்களுக்கு வழங்கும், இறையச்சத்தை ஏற்படுத்தும், சரியான பாதையில் உங்களை செலுத்தும். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் தாவானா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேள்வி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்களது ஊரில் மௌலித் ஓதக்கூடிய பேசிமாம் தான் 5 வேளை தொழுகைக்கும் ஜும்மாவுக்கு ஜமாத்து செய்கிறார். தௌஹீத் கொள்கையில் உள்ள எங்களை போன்றவர்கள் அவரை பின்பற்றி தொழலாமா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரர் ஒரு ஊர்ல இருந்து கேட்டிருக்காரு. ஊர் வேண்டியதில்லை, சகோதரன் வேண்டியதில்லை, செய்தி தான் வேணும். வணங்குதா? ஒரு குறிப்பிட்ட ஊர் நமக்கு வேண்டியதில்லை, எந்த ஊராக இருந்துட்டு போகுது. விஷயத்துக்கு மட்டும் வருவோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மௌலிது என்றால் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதானே நினைக்கிற முடியும். மௌலிது ஓதுற இமாம்னா நல்லது தானே செய்யறான்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. மௌலிதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சில ஆட்க இயற்றின பாட்டுக்கு பேர் தான் மௌலிது. சுபான மௌலிது, மொய்தீன் மௌலிதுங்கிறாங்கள. இதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்துல எந்த நாட்டிலையும் மௌலிதே தெரியாது. சவுதி அரேபியாவில் மௌலிது கிதாபு கொண்டு போனீங்கன்னா விசாவை ரத்து பண்ணி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. என்னடா கிதாபுன்றான், புக்கு குப்பையை கொண்டு வந்திருக்கான்றான், இங்க ராசிடுவான். அப்ப இந்த மௌலிதுங்கிற கிதாபு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்டத்தை சேர்ந்த சில மூளைமார்கள் உருவாக்கின பாட்டு. வடநாட்டில் கூட இந்த மௌலிது கிடையாது, பாகிஸ்தான்ல கிடையாது, அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்காங்க அங்க கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது. 300 வருஷம் தான் இதுக்கு ஆட்சி. எங்க இருக்கு இந்த மௌலிது? நம்ம தமிழ் மக்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த கொழும்புல போய் சம்பாதிக்க போனாங்களே தமிழ் மக்கள், அவங்கள்ட்ட இருக்கும். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சம்பாதிக்க போனாங்களே தமிழ் மக்கள், அவங்கள்ட்ட இருக்கும். இந்த கேரளாக்காரங்க இருக்கிற இடத்துல இருக்கும். வேற உலகத்துல எந்த சமுதாயம் இருக்கிற இடத்துலயும் மௌலிது இருக்காது. இது அவங்க உண்டாக்குனது. எதுக்கு உண்டாக்குனாங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலம் சரியான சம்பளம் கிடையாது. 25 ரூபா எடுத்துக்கிட்டு அசத்து மேவரமான பாத்துக்கிறேங்க. சம்பளம் பேசும் பொழுது எவ்வளவு சம்பளம்? 25 ரூபா. எப்படி கட்டுப்படி மேவரமான வசதி வர வசரத்து அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? மேவரமானத்துக்கு என்ன பண்றது? இப்படியான ஏதாவது சில காரியங்கள் இருந்தா தான் சரியா வரும். செத்தா சடங்கு, பேர் வச்சா சடங்கு, புள்ள பெத்தா சடங்கு, பெரிய மனுஷானா சடங்கு, சுண்ணத்து பண்ணா சடங்கு, இப்படிங்கிற மாதிரி 3வது நாள் சடங்கு, 7வது நாள் சடங்கு, இப்படியான பல சடங்குகளை உண்டாக்குறது. வகை வகையா பாத்தியா, தொப்பி வச்சா பாத்தியா, சட்டியை வச்சா பாத்தியா, மாலையத்துக்கு போட்டா பாத்தியா, அது கலட்டினா பாத்தியா, படியில ஏறினா பாத்தியா, அப்புறம் இறங்கினா பாத்தியா, இப்படி வரதட்சணை வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு பாத்தியா, இப்படியான பாத்தியாக்கள் எல்லாம் உண்டாக்குனாங்க.
அதே மாதிரி பணக்காரன் அவருக்கு பாத்தியா, ஏழையாக்குறதுக்கு பாத்தியா, அவனை கெடுக்கிறதுக்கு பாத்தியா, இவனை அடிக்கிறதுக்கு பாத்தியா, அப்படி பல மாதிரி சமாச்சாரங்களை உண்டாக்கிட்டாங்க. எல்லாமே காசுக்கு தான். இதுல முதல் வணங்கிக்கணும். மௌலுதா இருந்தாலும் சரி, பாத்தியாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசத்தும் ஓதிட்டு அசத்து நல்லா ஓதுனீங்க, அல்ல மறுமையில பெரிய